இனியவர்களே, திருவருகை காலத்தின் 4 வாரங்களையும் 4 முக்கிய கருப்பொருட்களின் அடிப்படையில் நாம் கொண்டாடுகின்றோம். அந்த வகையில் இந்த முதல் வாரத்திற்கான கருப்பொருள் எதிர்நோக்கு. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்கும் எதிர்நோக்கிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆண்டவரின் வருகை ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பே எதிர்பார்க்கப்பட்ட வருகை. ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம் என்ற பாரம்பரியமான பாடல் நமக்கு சொல்லும் உண்மையும் இதுவே. இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எதிர்நோக்கின் மக்களாக இருந்தார்கள் என்பது விவிலிய வரலாறு வியந்து சொல்லும் உண்மை. 3 முக்கிய காலகட்டங்களில் இந்த எதிர்நோக்கை நாம் பார்க்கலாம். முதலில் எகிப்து நாட்டில் அடிமைப்பட்ட போது இறைவன் வருவார், தங்களை மீட்பார் என எதிர்பார்த்தார்கள். இறைவன் இறங்கி வந்தார், மோசேயை சந்தித்தார், அடிமை நிலையிலிருந்து உரிமை வாழ்வுக்கு அழைத்து வந்தார். எதிர்நோக்கு நிறைவேறியது. இரண்டாவதாக பாபிலோனிய அடிமைத்தனம் வந்தபோது இறைவன் வருவார், நம்மை மீட்பார் என எதிர்பார்த்தார்கள். ஆண்டவர் பெர்சிய அரசன் சைரஸின் உள்ளத்தில் வந்தார், அடிமைத்தனம் அகன்றது, அவர்களது எதிர்நோக்கும் நிறைவேறியது. மூன்றாவதாக ரோமைய ஆளுநருக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமையானார்கள். மீண்டும் கடவுள் வருவார் என எதிர்பார்த்தார்கள். இந்த சூழலில்தான் இயேசு வந்தார். அரசியல் விடுதலையை அல்ல, உண்மையான ஆன்மீக விடுதலையை தந்தார். இதே போலத்தான் புதிய இஸ்ரேல் மக்களாகிய நாமும் உலக முடிவில் நீதி தீர்ப்பிடும் அரசராக வர இருக்கும் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த ஆண்டில் இயேசு கொண்டு வந்த மீட்பின் யூபிலியை நினைவு கூறும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். தீமையும் இருளும் நிறைந்ததாக நாம் வாழும் உலகம் காட்சியளித்தாலும் நன்மையின் உருவாம் இயேசு வெளிப்படும் அந்நாளில் தீமைகள் அனைத்தும் அகன்று போகும் என்ற உறுதியான எதிர்நோக்கு நம் உள்ளத்தில் எழ வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகின் இருளையும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி அகற்றிவிடும் என்பார் அசிசி நகர் புனித பிரான்சிஸ். அப்படி என்றால் ஒளியின் முழு உருவாம் இயேசு வரும்போது எந்த இருள் நம்மை சிறைப்படுத்த முடியும்? எனவே எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இயேசுவின் வருகைக்காக காத்திருப்போம். மகிழ்ந்து பாடும் பாடல்